பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 78:18 படியாய் கூறுகிறது, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்பதாக. மாம்சத்தின் இச்சை, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் வாழும் தேவஜனங்களாகிய நாம் மேற்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான 3 இச்சைகளில் ஒன்று மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பதை கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் சுமார் 17 காரியங்கள் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அவற்றில் முதல் 4 மாம்சத்தின் இச்சையை குறிக்கிறது. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் போன்றவைகள். மாம்சத்தின் இச்சையை உண்டு பண்ணுகிறவன் பொல்லாத பிசாசு. அந்த மாம்சீக இச்சையை அனுமதிப்பவர்கள் ஜனங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் ஒரு வசனத்தை சொல்லி வேத வசனத்தை உண்மைக்கு புறம்பாக திருத்தி பேசுவது உண்டு. நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று மாம்சீக இச்சைகளும் தேவன் கொடுக்கும் சோதனை என்று வேத வசனத்தை தவறாக போதிக்கின்ற ஜனங்கள் உண்டு. நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று யாக்கோபு அப்போஸ்தலன் அழகாக கூறியிருக்கிறார். மாம்சீக இச்சைகளில் விழுந்து தேவன் மேல் வீண் பழி சொல்லுவது தகாத காரியம் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வசனம் கூறுகிறது. சோதனை என்பது வெளியிலிருந்து வருகிறது, இச்சை என்பது உள்ளிலிருந்து வருகிறது என்று ஒரு ஊழியக்காரர் சொன்னார். வெளியே இருந்து நமக்கு கொண்டு வரப்படுவது சோதனை, உள்ளிருந்து நம்மை சிக்க வைப்பது இச்சை. இந்த மாம்சீக இச்சைகளில் சிக்கி தவிக்கும் ஜனங்களாக நாம் காணப்படலாகாது. இந்த உலகத்தில் அதிகமாகவும் விரும்பி செய்கிற பாவமும் பாலியலுக்கு அடுத்த பாவம் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இப்படியாக உலகத்து ஜனங்கள் கரைபட்டு போகும்படி பொல்லாத பிசாசு அதிவேகமாக செயலாற்றி கொண்டிருக்கிறான். இந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்பதை அறிந்து ஆத்ம மரணத்திற்கும் சரீர மரணத்திற்கும் தப்பித்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சீக இச்சைகளுக்கு தப்பித்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதுவும் நம் அழைப்பு என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் இச்சையடக்கத்தோடு நாம் வாழுவோம். அப்பொழுது பிசாசின் அஸ்திபாரம் நிர்மூலமாகும்படியான தேவனுடைய அம்பாக நாம் இருப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான சோதனைகளுக்கும் இச்சைகளுக்கும் விலக்கி கர்த்தர் காத்துருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அனுதினம் நடத்துவீராக. கண்ணன் மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.